நேரமே தொழில் பண்ண நம்ம ஆசைப்படுறோம். இப்ப அவர் கேட்கிறாரு என்கிட்ட 4 அடி போடுங்கன்றாரு. நான் என்ன சொன்னேன்னா தண்ணி நல்லா இருக்கு 300 போகுதுன்றேன். ஏன் 100 அடி ஓட்டினா உங்களுக்கு தான் லாபம் தான். ஆனா ஒரு நல்ல நண்பர் அவர், நல்ல பழக்கம் 25 வருஷம் பழக்கம். நம்ம வந்து அடுத்தவங்க காசு நம்ம அபகரிக்க கூடாதுன்ற ஒரு கான்செப்ட்ல தான் தொழில் பண்றோம். மதுரையில நம்ம போர் சொன்னா மக்களுக்கு ஓரளவு நம்ம சைடு இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, நம்ம சைடு மட்டும் இல்ல, எல்லாம் அந்த ஏரியா அந்த அளவு. நீங்க 20 வருஷமா அவருக்கு ஒத்தனா இருக்காரு. இவரு வந்தார்ல ஒரு சந்தானம் நிறைய வீடு கட்டிட்டு இருக்காரு. ஆமா, இதெல்லாம் நம்ம தேடுறாரு. சுந்தர் கரெக்டா இருப்பாங்க. வந்தானா அண்ணா நீங்களா வந்து நிக்கவே இல்லையே, வந்து பாத்து நான் ரைட் பாத்துக்கோங்க நான் போயிட்டாருல. இதெல்லாம் நம்பிக்கை. அத்தனை வருஷம் நீங்க இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க. அதே மாதிரி ஒரு 15 இன்ஜினியர் இருக்காங்க. சார் பைப் இறக்க போறோம் வாங்க அப்படின்னா வர மாட்டாங்க. நாங்களே வரல, நீங்களே வரல. சுந்தர் பாத்துக்கடே, சுந்தர் நீங்க இறக்குங்க. சுந்தர் நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? நம்ம பொய்யே சொல்ல மாட்டோம். ஒரு அடி காசு எக்ஸ்ட்ரா பண்ணாலும் நம்ம கணக்கு கொடுக்கணும். கடவுள் கணக்கு. அவங்க காசு நமக்கு வேணாம், நம்ம காசு கரெக்டா கொடுத்தா போகுது. ஆமா. இப்ப நான் இவர் சொல்லுவார் டிரைவரே, எப்படி பைப் இறக்கணும், கடைசியில ஒரு 6 அடி வச்சோம், அது 1 அடியே சொல்லிட்டேன் பண்ணுவாரு. எதுக்கு 1 அடி சொன்னீங்க? 80,000. அந்த 6 அடி தரவனா வீட்டுக்காரரு வேணானே நமக்கு வேணாம் ஊருக்கு வாங்கிட்டு 6 அடி 1 அடி காசு வாங்கிட்டு போனாங்க. அப்படி ஒரு முழுக்க 100% அப்படி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து 6 காசு நம்ம வந்து 100 ரூபா கூட கொண்டு வீட்டை கொடுக்கூடாது. நேர்மை உழைப்போம், அவ்வளவுதான். நேர்மை உழைச்சி அந்த காசு என்ன போகுது? அநியாயமா யாருக்கும் இந்த பைக் போகும்போது இவர்கிட்ட சொன்னேன், தேவைப்பட்டால்தான் பைப் வைக்கணும், தேவைப்படாம வைக்க கூடாது. கோரிப்பள்ள பக்கம் ஒரு வண்டி போகுது, நமக்கு ஒன்றும் வரலையானு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கேட்கறாங்க. நமக்கு வரும், பொறுமையா இருங்க, வரும். நீங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு போடுங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லுங்க. இந்த கல்லு வந்து பெரிய பெரிய கல்லு இருக்குல்ல, இது உடைக்காம இருக்கிறது, அந்த 5 பைப் உடைக்காம இருக்கிறது, அது அவுட் ஒரு எக்ஸ்ட்ரா சப்போர்ட். எக்ஸ்ட்ரா புரியுது. டபுள் லேயர் மாதிரி. இந்த கல்லு லூஸ் மண்ணுனா அந்த போட மாட்டீங்க. இப்ப லூஸ் மண்ணுனா போட மாட்டோம். குப்பர்ல போய் இந்த பைப் அரைச்சிருச்சுன்னா கொட்டாது. அப்ப 5 பைப் உள்ள சேஃப்டி, டபுள் சேஃப்டி. தண்ணி வந்து ஃபுல்லா அந்த சப்ளை, எந்த பிரச்சனையும் வராது. போர் அது எப்பயும் நிறுத்திட்டே இருக்கும். டேமேஜ் ஆகாது. டேமேஜ் ஆகாம அந்த பைப் காப்பாத்தி கொடுக்குறது நம்ம நிலைமை. கரெக்ட். போர் ஓட்டுறவங்களுக்கு இந்த பைப் இறக்கும் போதே சொல்யூஷன் போட்டு நல்லா ஒட்டி வச்சுட்டு ஸ்க்ரூ போட்டுருவோம். ரெண்டாவது இது சொல்யூஷன் ஒரு சேஃப்டி, ரெண்டாவது ஸ்க்ரூ சேஃப்டி. பைப்பு கீழே இறங்கி போகாது அந்த பாறையில். ஆமா, டீசல் ஓடுது, லேபர் இருக்கு, இறக்குறோம், பைப்பு, இதெல்லாம் குத்து மதிப்பா சொல்லிட்டு அதுல இருந்து வர லாபம் தான். உங்கள்கிட்ட 50,000 வாங்குறேன், 30,000 டீசல், 10,000 பைப்பு, மிச்சம் 10,000 இருக்கா? ஆமா. சம்பளம் 5,000, மிச்சம் வந்து 5,000 வந்து தேய்மானம், வண்டி தேய்மானம். இந்த போர் வந்து உங்க போர் ஓட்டுறோம். உங்க போர் ஓட்டிட்டு 100 போர் ஓட்டினா அதுல 20 ரூபா நிற்கும், லாபம் நிற்கும். 20 ரூபா நிற்கும். ஏன்னா 2 போர் ஓட்டுறோம்ல, 2 போர் ஓட்டுறோம், லாபம் நிற்கும். அங்கிட்டு ஒரு 2 நாளைக்கு போற வண்டி ஓடாது. இந்த காசு சரியா. நேற்று ஒருத்தருக்கு ஆராப்படத்தில் ஓட்டேன், 400 மணி ஓடிச்சு. என்னை கூப்பிட்டு கேட்டாரு, போதுமா ஓட்டமான்னு கேட்டாரு. ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி ஓட்டி முடிச்சு கடைசியா முடியும் போதுதான் லெவல் தெரியும், எந்த லெவல் தண்ணி இருக்கு. கீழே வரப்பியா கீழே வந்தோன்னா வாட்டர் லெவல் கரெக்டா தெரியும், தண்ணி விளதனான்றது. சொன்னேன் 400 மணி ஓடுது, பத்தாது, 600 ரூபா போடுங்க. சரிங்கன்றார். பேசி முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து 700 ரூபா போடுங்கன்னு இருக்கான். நான் சொல்லிட்டேன் வேணாம் 600 போதும். பக்கத்துக்கார வந்து 700 போடன்னு சொன்னாலும் வேணாம், 600 போதும். நீங்க சொல்லிட்டீங்க 600 போதும். கீழே போய் சால்ட் வரும், உப்பு வரும். ஓவரா போனாங்க. ஓவரா போனா உப்பு. தண்ணி நல்லா இருக்கு, ஓட்டுறா ஓட்டுறா ஓட்டுங்க, எனக்கு காசு தான். பக்கத்து வீட்டுக்கார காசு தர போகுது, நீங்க தான் தர போறீங்க. நல்ல நண்பர் நீங்க, அதனால நான் வேணான்றேன், அவங்களுடைய சாய்ஸ்ன்றேன். அவர் இல்லை நீங்க சொல்ற மாதிரி சொல்லுவோம், போதும். ஆட்டிடுவோம். அந்த கல் வந்துச்சுன்னா பைப் வரக்கூடாது, பைப் உடச்சிடும். அது என்ன பைப்பு போடுற உடச்சிடும், கடைசியாக தான் பைப் இருக்கும். அது எங்கன்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது தான் இருக்கும்.
மேக்ஸிமம் 90% பைப் இறக்கி தான் ஓட்டணும். நம்மளா இறக்கி தான் ஓட்டணும். அப்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு இறக்கி தானே ஓட்டணும். இறக்கி தான் ஓட்டணும். நல்லா இருக்கு. இறக்கி 80ல வந்தவன் தான் ஓட்ட பைப் இறக்கலாம். பைப் இறக்கி ஓட்டினா அந்த பைப் நல்ல பைப்பு. பைப் இறக்காம போற ஓட்டிட்டு கடைசியா இருக்குன்னா அது பைப் சரியில்லாத பைப். எம்எம் கம்மியா இருக்கும். எம்எம் கம்மியா இருக்கும். இறக்கி ஓட்டோம்னா உடஞ்சிரும். கரெக்ட். கல் அடிச்சு உடஞ்சிரும். நாங்க இறக்கியே ஓட்டுறோம். அப்ப அதுலயே தெரிஞ்சிடும். அதுலயே தெரிஞ்சிடும். பைப்பை இறக்கி ஓட்டினா அந்த பைப் நல்ல ஸ்டாண்டர்டான பைப். பைப் இறக்காம ஓட்டி முடிச்சு கடைசியா பைப் இருக்குன்னா இந்த பைப் வந்து அந்த கெப்பாசிட்டி அந்த திக்னஸ் வந்து கம்மியா இருக்கும். நாங்களும் வந்து சில இடத்துல ஓட்டி முடிச்சு பைப் இருக்குவோம். அது என்ன காரணம் கேட்டீங்கன்னா ஒரு 10 அடி 7 இன்ச் பைப் வைக்கிறோம். 25ல போய் கூழாங்கல் வந்துடும். அந்த கூழாங்கல் வந்து இதாயிரும். இந்த பைப் கொண்டு அதில் வச்சோம்னா கூழாங்கல் அடிச்சு உடஞ்சு போயிடும். அதனாலதான் நீங்க கடைசியா வைக்கிறோம். மற்றபடி அது மைக்கெல்லாம் வரலன்னா பைப் இறக்கிட்டு தான் போறோம். அப்படிதான் ஓட்டுறோம். பைப் இறக்கிட்டு ஓட்டினாதான் தண்ணி எத்தனை இன்ச்சு வெளியே வருதுன்னு கண்டுபிடிக்க தெரிய முடியும். கண்டுபிடிக்கும். எவ்வளவு ஓட்டுறதா இங்க பேசியிருக்காங்க? 300 ஓட்டி 300 போயிட்டேன். ஆனா அவர் 400 ஓட்ட சொன்னாரு. 400 ஓட்ட சொன்னாரு. தண்ணி நல்லா இருக்கு. தண்ணி நல்லா இருக்கு. போதும் 300 நீங்களே சொல்லிட்டீங்க. ஆமா ஆமா.